அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எடுத்துட்டிங்கன்னா HDFC பேங்க் ஹெல்த் கவர் FD பற்றி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான டாபிக்ங்க. நீங்கள் FD போட்டு நீங்கள் ஹெல்த் கவரையும் வந்து பண்ணிக்க முடியும். அதாவது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸையும் வந்து நீங்கள் FD போடுறதுலேயே கவர் பண்ணக்கூடிய ஒரு அருமையான திட்டம் தான் HDFCயோடது. இதை பற்றி முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது எடுத்துட்டிங்கன்னா ஒரு யூனிக் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டுங்க. அதே போல் FD கம் ஹாஸ்பிட்டல் கேஷ் கவர் ப்ராடக்டாகவும் இது வந்து பார்க்கப்படுது. ஸோ இந்த ஸ்கீமில் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்கணும். அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்திய குடிமக்களுக்கு மட்டும்தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். அதே போல் ஏஜ் வந்து கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க. 18 வயது நிரம்பியவர்களாக இருக்க வேண்டும், 59 வயசுக்குள்ளே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ சீனியர் சிட்டிசனுக்கு இது வந்து கவர் ஆகாது. பட் 60 வயசு வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்கீம் அப்படிங்கிறது வந்து கவர் ஆகுது. அதே போல் டெபாசிட் லிமிட் எடுத்துட்டீங்க அப்படின்னா மினிமமாக வந்துட்டு உங்களுக்கு 5 லட்சம் ரூபாய் நீங்கள் டெபாசிட் பண்ணணும் இந்த ஹெல்த் கவர் FDயில் போடணும் அப்படின்னா. அதுவே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா 3 கோடிக்கு உள்ள. ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் வந்து 2.99 crore அப்படின்னு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். 5 லட்சம் ரூபாயிலேருந்து 3 கோடிக்குள்ளே நீங்கள் FD போடுறீங்க அப்படின்னா HDFCயில் உங்களுக்கு ஹெல்த் கவர் FDயாக போட்டிங்கன்னா பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதே போல் டென்யூர் எடுத்துட்டிங்க அப்படின்னா மினிமமாக 1 இயர்லேருந்து மேக்ஸிமமாக வந்து 10 இயர் வரைக்கும் நீங்கள் வந்து FD போடலாம். 1 இயர் போட்டாலுமே வந்துட்டு உங்களுக்கு இதில் எலிஜிபிளாக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஹெல்த் கவர் FD வந்து நீங்கள் இந்த பெனிஃபிட் அடையணும், கேஷ் கவர் அப்படிங்கிறது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கவர் ஆகணும் அப்படின்னா நீங்கள் மினிமம் 1 இயர் FDயிலிருந்து மேக்ஸிமம் 10 இயர் FDக்குள்ளே எது வேணாலும் போட்டுக்கலாம். அடுத்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு, பேன் கார்டு, அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இது எல்லாமே வேணுங்க. ஸோ இது எல்லாமே வச்சு நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு நார்மலாக நீங்கள் பேங்க்லேயே டைரெக்டாக போயிட்டு கூட FD போட்டுக்கலாம். ஹெல்த் கவர் FD போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அல்லது நீங்கள் HDFCயோட நெட் பேங்கிங் வச்சுருக்கீங்க, ஆப் வச்சுருக்கீங்க அப்படின்னாலும் அதுலேயுமே வந்து ஹெல்த் கவர் FD அப்படின்னு இருக்குது. நீங்கள் தாராளமாக இன்ஸ்டண்ட்டாக 5 நிமிஷத்தில் இந்த ஹெல்த் கவர் FD அப்படிங்கிறது போட்டுடலாம். நீங்கள் 5 லட்சம் ரூபாய்க்கு மேலே FD போடுறதுன்னு முடிவு பண்ணிங்கன்னா தாராளமாக இந்த FD போடுங்க. நான் ஏன் இது இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னு உங்களுக்கு பின்னாடி தெரியும், வாங்க பார்ப்போம். அதாவது ஒரு நார்மல் FD போடுறோம் இல்லைங்களா HDFCயில், அதாவது நார்மலாக எந்த ஒரு பேங்க்கில் FD போட்டாலும் அதே மாதிரி தான் இந்த FDயுமே, அதில் எந்த டவுட்டுமே இல்லை. இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அதே தான். எக்ஸாம்பிளுக்கு எடுத்துட்டிங்கன்னா நார்மலாக போடக்கூடிய FDக்கு 1 இயருக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்னா 6.25% HDFC பேங்க்கில், அதே தான் இந்த ஹெல்த் கவர் FDக்குமே. 2 இயர் போடுறீங்க அப்படின்னா 6.45%, 5 இயருக்கு FDக்கு வந்து 6.4% வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதே 10 வருஷம்னா 6.15% இருக்குது. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தான் வந்து கொடுக்குறாங்க. இதிலலாம் எந்த மாற்றமே இல்லை. ஸோ ஓகேங்களா? ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நார்மல் FDக்கும் ஹெல்த் கவர் FDக்கும் சேமாக தான் இருக்குது. ஆனால் நார்மல் FD போடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெல்த் கவர் அப்படிங்கிறது வந்து கவர் ஆகாது. பட் ஆனால் இந்த FD போடுறப்போ ஓகேங்களா, அதாவது HDFCயோடைய ஹெல்த் கவர் FD அப்படிங்கிற இந்த யூனிக் ஃபீச்சர் போடுறப்போ உங்களுடைய ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் வந்து கவர் ஆகுது. எக்ஸாம்பிளுக்கு FD அமௌண்ட் வந்து உங்களுக்கு 5 லட்சத்திலிருந்து 9.9 lakh, அதாவது வந்து 10 லட்சத்துக்கு உள்ளே நீங்கள் FD போட்டிருக்கீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கேஷ் கவர் அப்படிங்கிறது 500 ரூபாய் ஒரு நாளைக்கு அப்படின்னு கொடுக்குறாங்க. 15 நாளைக்கு கொடுக்குறாங்க. 7500 ரூபாய் வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ 15 நாள் அப்படிங்கிறது வந்து 7500 ரூபாய் ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் அப்படிங்கிறது கவர் ஆகுது. அடுத்து 10 லட்சம் ரூபாயிலிருந்து 3 கோடி ரூபாய் வரைக்கும் நீங்கள் FD போட்டிருக்கீங்க அப்படின்னா 15 நாளைக்கு 1000 ரூபாய் பர் டே அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இந்த ஒரு அமௌண்ட் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் எந்த எக்ஸ்ட்ரா ப்ரீமியமும் கட்ட வேண்டியதில்லை. இப்போ ஜென்ரலாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு நம்ம தனியாக கட்டி நம்மளுடைய எக்ஸ்பென்ஸ்க்கு வந்து அமௌண்ட் வாங்குவோம் இல்லைங்களா, அது இல்லாமல் இது தனி. நீங்கள் FD போட்டாவே ஓகேங்களா, நார்மலாக நீங்கள் FD போட்டாவே அந்த FD மேலே உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி இருக்குது. ஓகேங்களா? இது வந்து இன்சூரன்ஸ்லாம் கிடையாது. இதுக்கு தனியாக ப்ரீமியம் எல்லாம் எதுவுமே கட்ட வேண்டியதில்லை. இப்போ ஒரு FD போடுறோன்னா எவ்வளோ நாளுக்குள்ளே இந்த கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1 வருஷத்துக்குள்ளே பண்ண முடியும். நீங்கள் 5 வருஷம் FD போட்டாலும் சரி, 1 வருஷம் FD போட்டாலும் சரி, 10 வருஷம் FD போட்டாலும் சரி. ஆனால் நீங்கள் முதல் 1 வருஷம் இருக்கு இல்லைங்களா FD போட்டது, அதில் அந்த 1 இயர்க்குள்ளே உங்களுக்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்ஸ் வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் வந்து அமௌண்ட் வாங்கிக்க முடியும். ஓகேங்களா? அதே போல் லோன்
அதே போல் இந்த எஃப்டி மேலே லோன் எடுத்துக்க முடியுமா அப்படின்னா எடுத்துக்க முடியுங்க. டெபாசிட் லிமிட்டு, அதாவது வந்து 90% வரைக்கும் டெபாசிட் அமௌண்ட் இருக்குது இல்லைங்களா, அந்த அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் தாராளமாக லோன் அப்படிங்கிறது எடுத்துக்க முடியும். நாமினி ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு கேட்டால் எஸ், கண்டிப்பாக நாமினி ஃபெசிலிட்டி அப்படிங்கிறது இவங்க வச்சுருக்காங்க. ஹெச்டிஎஃப்சியோடைய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எஃப்டி அப்படின்னு நான் சொல்லுவேன். ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு இது மாதிரியான கவரேஜ் எல்லாம் எஃப்டிக்கு வந்து கொடுக்க மாட்டாங்க, ரைட்டுங்களா. நம்ம தனியாக ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படின்னு போடுவோம். ஒரு நார்மலாக ஃபீவர்லாம் வருது, ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறீங்க, ஒரு 7,000 ரூபாய் 10,000 ரூபாய் செலவாகுது அப்படின்னா நீங்கள் இந்த எஃப்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன். ஸோ இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் எடுத்துட்டிங்கன்னா எவ்வளோ அமௌண்ட் போட்டால் எவ்வளோ வந்து வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வந்து 5 இயர்க்கு 6.4% இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டுக்கு தான் நான் இதில் கால்குலேட் பண்ணி உங்களுக்கு ஆவரேஜாக சொல்லியிருக்கேன். இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துட்டிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா மெச்சூரிட்டி அமௌண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு 6,86,822 ரூபாயாக வரும். இதுவே நீங்கள் 10 லட்ச ரூபாய் கட்டுறீங்க அப்படின்னா 13,73,644 ரூபாய் வரும். இந்த அமௌண்ட்டில் எதையுமே பிடிக்க மாட்டாங்க. ஆனால் உங்களுக்கு அந்த 7,500 ரூபாய், அந்த 10,000 ரூபாய் அப்படிங்கிற கவரேஜும் உங்களுக்கு வந்து வந்துடுது, ரைட்டுங்களா. 15,000 ரூபாய் வருது ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் அப்படிங்கிற விதத்தில். ஸோ இந்த 7,500 ரூபாய் 15,000 ரூபாய் கவரேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க் கொடுக்குறது, உங்களோட இன்ட்ரெஸ்ட் எடுத்து கொடுக்க மாட்டாங்க. அடுத்து 20 லட்ச ரூபாய் நீங்கள் பிரின்சிபல் அமௌண்ட் போட்டிருக்கீங்கன்னா மெச்சூரிட்டி ஆகி வர்றப்ப 27,47,000 ரூபாய் வருது, ஓகேங்களா. 25 லட்சம் எஃப்டி போடுறீங்க அப்படின்னா 34,34,000 ரூபாய் வருது. கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து 9.5 லட்சம் வந்து வருதுங்க. ஸோ எஃப்டியில் இன்ட்ரெஸ்ட்டாக மட்டும் 9.5 லட்சம் வரும் நீங்கள் 25 லட்சம் எஃப்டி போட்டிங்க அப்படின்னா. ஸோ எஃப்டிக்கு எஃப்டி ஆச்சு, நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டோடு கொடுக்குறாங்க, காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட. அட் த சேம் டைம் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் கவர் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க வித்தவுட் இன்சூரன்ஸு, ஓகேங்களா. ஸோ அதுதான் வந்து இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெஸ்ட்டு விஷயம் அப்படின்னே நான் சொல்லுவேன். ஸோ நிறைய பேருக்கு இது மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாம் தெரியாது. நார்மலாக எஃப்டி போடுறோம், நம்மளுக்கு வந்து அதில் இன்ட்ரெஸ்ட் ரேட் மட்டும் வரும், அதோட பெனிஃபிட் மட்டும் அடைஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ இது எடுத்துட்டிங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பெனிஃபிட் அப்படிங்கிறதும் இருக்குது, ஒரு நல்ல விஷயமா. அட் த சேம் டைம் எடுத்துட்டிங்கன்னா ஒரு ஹெல்த் கவர் அப்படிங்கிறதும் கொடுக்குறாங்க. நார்மலாக ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிறப்போ ஒரு நாளைக்கு 500 ரூபாங்கிற விதத்தில் ஹாஸ்பிட்டல் கேஷ் கவர், அது என்ன செலவாக இருந்தாலும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க, ரைட்டுங்களா. ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் நான் சொல்லுவேன். நிறைய பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் எஃப்டி போடுறனால ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்கீம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன், ரைட்டுங்களா. ஸோ இது மாதிரியான ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து போட்டுட்ருக்கோம். எஸ்பிஐயோட என்னென்ன ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்குது, அதே போல் போஸ்ட் ஆஃபீஸோடது, மற்ற எந்தெந்த பேங்க்லலாம் வந்து நல்ல இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் எல்லாமே நம்ம சேனலில் வந்து பார்த்துட்டிங்கன்னா அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.